ശ്ലോകം 30. 30வது ശ്ലോകവും 31வது ശ്ലോകത്തിലെ ഫസ്റ്റ് ലൈനും ബ്രഹ്മ നാരദർகிட்ட சொல்றதாக்கும். 31வது ശ്ലോകത്തിലെ രണ്ടാவது ലൈനും 32வது ശ്ലോകത്തിലെ ഫസ്റ്റ് ലൈനും നാരദർ വേദവ്യാസർகிட்ட ചൊല്ലறதுമാക്കും. 30வது ശ്ലോകം വിരുദ്ധം ഹി തദാ തൈലം അഗ്നിനാ സഹ സംഗതം തൈലം വർത്തി വിരോധ്യേവ പാവഗോപി പരസ്പരം. വിരുദ്ധം ഹി തദാ തൈലം അഗ്നിനാ സഹ സംഗതം തൈലം വർത്തി വിരോധ്യ ഏവ പാവഗഃ അഭി പരസ്പരം. 31வது ശ്ലോകത്തിലെ ഫസ്റ്റ് ലൈന് ഏകത്രസ്ഥാ പദാർത്ഥാനാം പ്രകുർവന്തി പ്രദർശനം. ഏകത്രസ്ഥാഃ പദാർത്ഥാനാം പ്രകുർവന്തി പ്രദർശനം. 30வது ஸ்லோகமும் 31வது ஸ்லோகத்தில் இருக்கிற ஃபர்ஸ்ட் லைனும் சேர்ந்தாக்க நம்ம இங்க அர்த்தம் பார்க்கிறோம். அக்னியோடு கூட ചേർത്ത എണ്ണയും അഗ്നിയും പരസ്പരം ശത്രുക്കളാക്കും. அந்த எண்ணெயோடு சத்ருவாக்கும் திரி. அதே மாதிரியே அக்னியும் திரியும் ശത്രുക്കളാക്കും. ஆனா அவ எல்லாமே எண்ணெய் திரி அக்னி இது மூணும் சேர்ந்து പദാർത്ഥങ്ങളെ ഒരു சேர ഇവ മൂന്ന് പേരും ചേർന്ന് പദാർത്ഥങ്ങളെ പ്രകാശിപ്പിക്കറ. വിളക്കിലെ എണ്ണയെ വിട്ട് തിരിയെ പോട്ട് അഗ്നിയെ മൂട്ടിനാനാക്ക ദീപം എരിയറത്. അഗ്നിയും തൈലവും ശത്രുക്കളാക്കും. തൈലത്തോട് ശത്രുവാക്കും തിരി. അതേമാതിരിയെ അഗ്നിയും തിരിയും ശത്രുക്കളാക്കും. இவ மூணு பேரும் சேர்ந்து ஆனா தீபம் அப்படிங்கிற அந்த பிரகாசத்தை ஜொலிப்பிக்கிறா. இப்ப நாரதர் கேட்கிறார், இங்க நாரதர் கேட்கிறாருன்னு சொல்ல முடியாது. இத்தனை நேரம் நாரதர் பிரம்மா கிட்ட கேட்டார். இங்க நாரத உவாஜா சொன்னாக்கா நாரதர் சொன்னார்னு எடுத்துக்கணும். வியாசர் கிட்ட சொன்னார் அப்படின்னு எடுத்துக்கணும். நாரத உவாஜா நாரதராக்குமே வியாசர் கிட்ட சொல்லின்னு இருக்கார். நாரதர் பிரம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சின்ற விஷயங்களை நாரதர் வியாசர் கிட்ட சொல்லின்னு இருக்கார். வியாசர் அத ஜனமேஜயனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கார். அப்படிங்கிறதையாக்கும் நம்ம இங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இங்க நடுவுல ஜனமேஜயனை நம்ம மறந்து போயிடக்கூடாது. வியாசர் ஜனமேஜயனுக்கு சொல்ற கதையாக்கும் இது. வியாசருக்கு இந்த கதை எப்படி தெரிஞ்சது அப்படின்னா நாரதர் எக்ஸ்பிளைன் பண்றார். அதனாலயாக்கும் இங்க நடுவுல திடீர்னு நாரதர் வியாசர் கிட்ட சொல்றதாயிட்டு போடப்பட்டது. 31வது ஸ்லோகத்துல ரெண்டாவது லைனும் 32வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைனும் நாரதர் வியாச மகர்ஷிட்ட சொல்ற மாதிரி எழுதப்பட்டிருக்கு. 31வது ஸ்லோகத்துல ரெண்டாவது லைனு ஏவம் பிரகிருதிஜா ப்ரோக்தா குணா சத்யவதி சுதா. ஏவம் பிரகிருதிஜா பிரகிருதிஜாஹ ப்ரோக்தாஹ குணாஹ சத்யவதி சுதா. இப்படியாக குணங்கள் பிரகிருதி விஷயங்கள் ஆக்கும் அப்படின்னும் இந்த பிரகிருதிக்கு காரணம் இந்த குணங்களாக்கும் அப்படின்னும் ஹே சத்யவதி சுதா. சத்யவதி சுதன் அப்படின்னா வியாசரே அப்படின்னு சொல்லிட்டு 32வது ஸ்லோகத்தோட ஃபர்ஸ்ட் லைன் விஸ்வஸ்ய
कारणं ते वै मया पूर्वं यदा श्रुतम्. இந்த பிரபஞ்சத்துக்கு காரணம் இந்த குணங்களாக்கும் அப்படிங்கிறத ஹே சத்யவதி புத்ரா வியாசா நான் ஆல்ரெடி கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றார். இப்போ 32வது ஸ்லோகத்துல 2வது லைன் வியாசர் ஜனமேஜயனுக்கு சொல்ற மாதிரி ஆக்கும் ஆரம்பிக்கப்படுறது. 32வது ஸ்லோகத்துல 2வது லைன் இத்யுக்தம் நாரதேநாதா மம சர்வம் சவிஸ்தரம் இதி உக்தம் நாரதேன அத மம சர்வம் சவிஸ்தரம். இப்படி குணங்களோடு லட்சணங்களும் காரியமும் எல்லாம் செப்பரேட் ஆயிட்டு விஸ்தரிச்சு நாரதர் அப்போது எங்கிட்ட சொன்னார் அப்படின்னு. முப்பத்தி 2வது ஸ்லோகம் குணானாம் லட்சணம் சர்வம் காரியம் செய்வ விபாகஷ ஆராத்யா பரமாசக்தே யயா சர்வமிதம் ததம். இப்படி நாரதன் எங்கிட்ட எல்லாம் விஸ்தரிச்சு சொன்னார். എന്നിട്ട് சொல்றார் വ്യാസ ഭഗവാൻ குணானாம் லட்சணம் சர்வம் காரியம் ச ஏவ விபாகஷः ஆராத்யா பரமா சக்திஹி யயா சர்வம் இதம் ததம். இப்படி குணங்களோடு லட்சணமும் காரியமும் எல்லாம் செப்பரேட் ஆயிட்டு விஸ்தாரமா நாரத மகர்ஷி சொன்னார். இந்த பிரபஞ்சம் எல்லா இடத்திலையும் ரொம்பி நிற்கிற அந்த பராசக்திய மஸ்டாயிட்டு ஆராதிக்க வேண்டின விஷயமாக்கும் அப்படின்னு வியாச பகவான் ஜனமேஜயன் கிட்ட சொல்றதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸ்லோகம் 34 சகுணா நிர்குணா செய்வ காரியபேதே சதைவ ஹி அகர்த்தா புருஷ பூர்ணோ நிரீஹ பரமோ வ்யயா. சகுணா நிர்குணா ச ஏவ காரியபேதே சதா ஏவ ஹி அகர்த்தா புருஷः பூர்ணः நிரீஹ பரமஹ அவ்யயஹ. எப்பவுமே அந்த சக்தி സ്വരൂപിണി കാര്യഭേദം അനുസരിച്ചാക്കും സഗുണയായിട്ടും നിർഗുണയായിട്ടും നടമാടറ. നിരീഹനും അവ്യയനും പൂർണ്ണനും പരമപുരുഷനുമാക്കും പരമാത്മാ. இருந்தாக்கூட அந்த பரமாத்மாவுக்கு சலனம் உண்டாகனமான சக்தி வேணும். பரமாத்மாவுக்கு சுயமாயிட்டு சலிக்க முடியாது. சக்திக்கு அந்த பவர், சக்தியோட அந்த பவர் சிவனுக்கு கிடைச்சாத்தான் சிவனுக்கு சலனம் உண்டாகும். ஸ்லோகம் 35 கரோத்யேஷா மகாமாயா விஸ்வம் சதா சதாத்மகம் பிரம்மா விஷ்ணுஸ்ததா ருத்ர சூரியச்சந்திரஸ் சஜீபதி. கரோதி ஏஷா மகாமாயா விஸ்வம் சத் அசத் ஆத்மகம் பிரம்மா விஷ்ணு ததா ருத்ரஹ சூரியஹ சந்திரஹ சஜீபதிஹி. சத் அசத் ஆத்மகமா இருக்கிற இந்த விஸ்வத்தை, சத்தாயிட்டும் அசத்தாயிட்டும் இருக்கிற இந்த விஸ்வத்தை சிருஷ்டிக்கிறதுக்கு இந்த மகாமாயையாக்கும் காரணம். இந்த பிரகிருதி அப்படிங்கிறது மகாமாயையால உண்டான விஷயமாக்கும். பிரம்மாவும் விஷ்ணுவும் ருத்ரனும் சூரியனும் சந்திரனும் இந்திரனும் எல்லாம் இந்த அம்பாளாக்கும் உண்டாக்கினா. ஸ்லோகம் 36 அஸ்வினோ வசவஸ்த்வஷ்டா குபேரோ யாதசாம்பதே வஹ்னிர்வாயுஸ்ததா பூஷா
सेनानीश्च विनायका अश्विनौ वसवः त्वष्टा कुबेरः यादसां पतिः वह्निः वायुः तदा पूषा सेनानीः च विनायकः अश्विनी देवर्गलुम वसुक्कलुम त्वष्टावुम कुबेरनुम वरुणनुम अग्नियुम वायुवुम पूषावुम स्कंदनुम विनायकनुम श्लोकम 37 सर्वे शक्तियुधा शक्ता कर्तुं कार्याणि स्वानि च अन्यदा तेऽप्यशक्ता वै प्रस्पन्दितुमनीश्वराः सर्वे शक्तियुधाः शक्ताः कर्तुं कार्याणि स्वानि च अन्यदा ते अपि शक्ता वै प्रस्पन्दितुम् अनीश्वराः எல்லாரும் சக்தியோடு கூடி சேர்ந்ததினாலேயாக்கும் அவாவாளோடு வேலையை பண்றதுக்கு சக்தி இருக்கிறவாளாயிட்டு இருக்கா. இல்லைன்னா ஆராலையும் எந்த வேலையும் பண்ண முடியாது. அம்பாளோட சக்தி இல்லைன்னா புல்கொடி கொடியும் நகராது, ஒன்னுக்குமே சலிக்கிறதுக்கான சக்தி கிடைக்காது. ஸ்லோகம் 38 सा चैव कारणं राजन् जगद परमेश्वरे समाराधयताम्भोभ कुरु यज्ञं जनाधिप सा च एव कारणं राजन् जगदः परमेश्वरी समाराधय तां भूप कुरु यज्ञं जनाधिप ராஜாவே ஜனமேஜய ராஜாவே அப்படின்னு கூப்பிடுறார் வியாசர். அந்த பரமேஸ்வரி தான் இந்த பிரபஞ்சத்துக்கு காரணம். அந்த பராசக்திய நன்னா ஆராதிக்கத்தான் வேணும், யஜ்ஞம் செய்யத்தான் வேணும் அப்படின்னு சொல்றார். ஸ்லோகம் 39 பூஜனம் பரயா பக்தியா தஸ்யா ஏவ விதானத மகாலக்ஷ்மி மகாகாளி ததா மகாசரஸ்வதி பூஜனம் பரயா பக்தியா தஸ்யா ஏவ விதானதः மகாலக்ஷ்மி மகாகாளி ததா மகாசரஸ்வதி அந்த பரமேஸ்வரிய ரொம்ப பக்தியோடு கூடிட்டு விதி பிரகாரம் பூஜிக்கணும். அந்த பரமேஸ்வரி தான் மகாலட்சுமியும், அந்த பரமேஸ்வரி தான் மகாகாளியும், அந்த பரமேஸ்வரி தான் மகாசரஸ்வதியும். ஸ்லோகம் 40 ஈஸ்வரி சர்வபூதானாம் சர்வகாரண காரணம் சர்வகாமார்த்ததா சாந்தா சுகசேவ்யாதயான்விதா ஈஸ்வரி சர்வபூதானாம் சர்வகாரண காரணம் சர்வகாமார்த்ததா சாந்தா சுகசேவ்யாதயான்விதா சர்வபூதங்களோடும் ஈஸ்வரியும் சர்வ காரணங்களுக்கும் காரணவும் எல்லா ஆக்ரகங்களும் அர்த்தங்களும் கொடுக்கிறதும் அதே மாதிரி மனசுக்கு சொஸ்ததை கொடுக்கிறவளும் சுகத்தை கொடுக்கிறவளும் கருணையை கொடுக்கிறவளும் இந்த அம்பாள் தான். ஸ்லோகம் 41 நாமோச்சாரண மாத்ரேன வாஞ்சிதார்த்த ஃபலப்ரதா தேவைராராதிதா பூர்வம் பிரம்ம விஷ்ணு மகேஸ்வரைः நாம உச்சாரண மாத்ரேன வாஞ்சித அர்த்த ஃபலப்ரதா தேவைः ஆராதிதா பூர்வம் பிரம்ம விஷ்ணு மகேஸ்வரைஹி நாம உச்சாரணத்தால மட்டும் எல்லாவித ஆசைகளையும் நடத்தி கொடுக்கிறவளாக்கும் இந்த பரபிரம்ம ஸ்வரூபிணியாயிருக்கிற அம்பாள். பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் இப்படி இருக்கிற தேவர்கள் இந்த ஆதிபராசக்திய ஆராதிக்கிறவாளாக்கும். இவாளெல்லாம் ஆராதிக்கிற அந்த அம்பாள் எல்லாவித ஆசைகளையும் நடத்தி தருவள். ஸ்லோகம் 42 மோட்சகாமைச்ச விவிதைஸ்தாபசைர்விஜிதாத்மபி அஸ்பஷ்டமபி யன்னாம பிரசங்கேனாபிபாஷிதம் மோட்சகாமைஹி ச விவிதைஹி தாபசைஹி விஜித ஆத்மபிஹி அஸ்பஷ்டம் அபி யத் நாம
பிரசங்கேன அபி பாஷிதம். மோட்சம் ஆசைப்பட்டு அம்பாளை ரொம்ப தீவிரமாயிட்டு பஜிக்கிறவாளாக்கும் தாபசர்கள். இந்திரியங்களை ஜெயிச்சு கண்ட்ரோல் பண்ணிட்டு அம்பாளை ஜபிச்சு தியானிச்சு மோட்சம் கிடைக்கணுமே அப்படின்னு பிரார்த்திக்கிற யோகிகள். அப்படி அந்த யோகிகளால பூஜிக்கப்படுறவளாக்கும் அம்பாள். இனி அம்பாளோட நாமம் தெரியாதக்கு யாராவோடு வாயில வந்தாலோ, സന്ദർഭവശാൽ ദേവിയോട് നാമം അസ്പഷ്ടമായിട്ട് ക്ലിയറായിട്ട് കൂടിയും ചൊല്ലാതെക്ക് അസ്പഷ്ടമായിട്ട് നാക്കില് വന്നിരുത്തു എന്നാലോ. ശ്ലോകം 43. ദദാതി വാഞ്ചിതാനർത്താൻ ദുർലഭാനപി സർവദാ ഐ ഐ ഇതി ഭയാർത്തേന ദൃഷ്ട്വാ വ്യാഘ്രാദികം വനേ. ദദാതി വാഞ്ചിത അനർത്ഥാൻ ദുർലഭാൻ അപി സർവദാ ഐ ഐ ഇതി ഭയ അർത്ഥേന ദൃഷ്ട്വാ വ്യാഘ്രാദികം വനേ. அப்படி தெரியாம நாக்கில தேவியோடு நாமம் வந்துடுத்துனா சர்வதா எப்பவுமே துர்லபமாயிருக்கிற ஆக்ரஹத்தை கொடியும் தேவி நடத்தி தருவள். நமக்கு நடக்காது ஒரு ஆக்ரஹம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிற விஷயத்த கொடியும் இதெங்க நமக்கு நடக்க போறது அப்படின்னு நம்ம நினைக்கிற விஷயத்த கொடியும் அம்பாள் நடத்தி தருவள். ஒரு காட்டுக்குள்ள போய் ஒரு பெரிய சிங்கத்தையோ கரடியையோ புலியையோ எல்லாம் பார்த்து பயந்து அந்த பயத்துல நம்மளை தெரியாதக்கு ஐ ஐ அப்படின்னு கத்தினா கொடியும் அது தேவியோடு மந்திரத்தோடு எழுத்தாக்குமே. அந்த ஐ அப்படி ஐ அப்படின்னு கத்தினா கொடியும் அர்த்த அக்ஷரமாக்கும். அது முழுசாயிருக்கிற நாமம் கொடியும் இல்லை, கொஞ்சம் நாமத்தோட ஒரு சின்ன பார்ட்டு தான் அந்த ஐ. அப்படி ஒரு வார்த்தை நம்மளோட நாக்கிலேருந்து வந்தானா கூடியும் என்ன சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. ஸ்லோகம் 44. பிந்துஹீனமபீத்யுக்தம் வாஞ்சிதம் பிரததாதி வை தத்ர சத்யவ்ரதஸ்யைவ திருஷ்டாந்தோ நிருபசத்தமா. பிந்துஹீனம் அபி இதி உக்தம் வாஞ்சிதம் பிரததாதி வை தத்ர சத்யவ்ரதஸ்ய ஏவ சத்யவ்ரதஸ்ய ஏவ திருஷ்டாந்தஹா நிருபசத்தமா. இப்படி ஒரு ஃபுல் ஸ்டாப் இல்லாதக்கு പൂർണ്ണമല്ലാതക്ക് ഉച്ചരിച്ചാ കൊടിയും ദേവിയോട് നാമത്തെ പൂർണ്ണമില്ലാതക്ക് കൊഞ്ചമാ ഉച്ചരിച്ചാ കൊടിയും ബിന്ദുരഹിതമായിട്ട് அப்படின்னாக்கா பூர்ணமல்லாதக்கு அப்படின்னு அர்த்தம். பூர்ணமல்லாதக்கு அம்பாளோட நாமத்தை சொன்னா கொடியும் அது நமக்கு எல்லா விதமான அபிஷ்டங்களையும் தரும். ஹே ராஜர்ஷே அப்படின்னு கூப்பிடுறாரு இங்க வியாசர் ஜனமேஜயன. பரீட்சித்தோடு புத்திரனாக்குமே ஜனமேஜயன், அதனால இங்க ராஜர்ஷே அப்படின்னு கூப்பிடுறார். இதுக்கு திருஷ்டாந்தம் அந்த சத்யவிரதனோடு கதையாக்கும் அப்படின்னு சொல்றார். ஸ்லோகம் 45. பிரத்யக்ஷ ஏவதாஸ்மாகம் முனீனாம் பாவிதாத்மனாம் பிராமணானாம் சமாஜேஷு தஸ்யோதாஹரணம் புதைஹி. பிரத்யக்ஷ ஏவ च अस्माकं मुनीनां भाविद आत्मनां. ब्राह्मणानां समाजेषु तस्यः उदाहरणं बुधैहि. ஆத்மபாவனையில முழுகின்னு இருக்கிற முனிகளான எங்களுக்கு இந்த சத்யவிரதனோட கதை அப்படிங்கிறது பிரத்யட்சமா நடந்த கதையாக்கும். டைரக்ட் ஆயிட்டு எங்களுக்கு அனுபவம் வழியா தெரிஞ்சுக்க முடிஞ்ச கதையாக்கும். பிராமண சதஸ்ல வச்சு
இந்த திருஷ்டாந்தத்தை வித்வான்மார்கள் எல்லாம் சொல்லியிருக்கா. ஸ்லோகம் 46. கத்யமானம் மயா ராஜன் ஸ்ருதம் சர்வம் சவிஸ்தரம் அனக்ஷரோ மகாமூர்கோ நாம்னா சத்யவ்ரதோ த்விஜா. கத்யமானம் மயா ராஜன் ஸ்ருதம் சர்வம் சவிஸ்தரம் அனக்ஷரஹ மகாமூர்கஹ நாம்னா சத்யவ்ரதஹ த்விஜஹ. நன்னா டீட்டெயிலா சொன்னதெல்லாம் நான் என்னோட காதால கேட்டேன் அப்படின்னு வியாசர் ஜனமேஜயன் கிட்ட சொல்றார். எந்த விதமான படிப்பும் இல்லாத புத்தியே இல்லாத சத்யவிரதன் அப்படிங்கிற பிராமணன் அப்படின்னு சத்யவிரதனோட கதையை சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறார் இங்க வியாசர் ஜனமேஜயனுக்கு. ஸ்லோகம் 47. ஸ்ருத்வாட்சரம் கோலமுகாத் சமுச்சார்ய ஸ்வயம் தத பிந்துஹீனம் பிரசங்கேன ஜாதோசௌ விபுதோத்தமா. ஸ்ருத்வா அக்ஷரம் கோலமுகாத் சமுச்சார்ய ஸ்வயம் ததஹ பிந்துஹீனம் பிரசங்கேன ஜாதஹ அசௌ விபுத உத்தமஹ. അൺഎക്സ്പെക്റ്റഡ് ആയിട്ട് യാദൃശ്ചികമായിട്ട് ഒരു പന്നിയോട് മുഖത്തിലേന്ത് ഏതോ ഒരു വാർത്ത ഫുള്ളാ കേൾക്കാമ പൂർണ്ണമായിട്ട് കേൾക്കാമ അക്ഷരമായിട്ട് കേൾക്കறதுக்கு സാധിച്ചത്. அதை தொடர்ந்து அந்த சத்யவிரதன் அத ஸ்வயம் சொன்னார். அப்படி அந்த சத்யவிரதன் பெரிய பண்டிதனாகி இருந்தார். அந்த கதையை நான் உனக்கு சொல்லித்தரேன் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்றார் வியாசர் இங்க ஜனமேஜயன் கிட்ட. யாதிருஷ்டிகமாயிட்டு கோலமுகாது அப்படின்னு പന്നിയോട് മുഖത്തിലേന്ത് പൂർണ്ണമല്ലാത്ത ഒരു വാക്ക് കേക്കறதுக்கு சாதிச்சது சத்யவிரதனுக்கு. அதுக்கப்புறமா அத என்ன வாக்கும் அதுன்னு தெரியாமையே சொல்லிண்டே இருந்தார் இந்த சத்யவிரதன். ஸ்வயம் உச்சரிச்சுட்டே இருந்தார். அப்படி சொல்லி சொல்லி பெரிய பண்டிதன் ஆயிட்டார் இந்த சத்யவிரதன். ஸ்லோகம் 48. ऐगारोच्चरणा देवी तुष्टा भगवती तदा चकार कविराजं तं दयार्द्रा परमेश्वरी. ऐगारोच्चरणात् देवी तुष्टा भगवती तदा चकार कविराजं तं दयार्द्रा ദയ ആർദ്ര പരമേശ്വരി. ஐகார உச்சாரணத்தால ஐ அப்படிங்கிற அந்த அக்ஷரத்தோடு உச்சாரணத்தால அதாக்கும் ஐகாரம். அம்பாள் அப்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டு இருந்தா. இந்த பன்னியோடு வாயிலேந்து ஐ அப்படின்னாக்குமே எழுத்து வந்தது. ஐ அப்படிங்கிற சத்தம் வந்தது. அதை கேட்டுட்டே இந்த சத்யவிரதன் ஐ ஐன்னு சொல்லிட்டே இருந்தார். அதை கேட்டுட்டு அம்பாளுக்கு ரொம்ப குஷி ஆயிடுத்து. கருணையோடு கூடிட்டு அந்த பரமேஸ்வரி சத்யவிரதனை பெரிய ஒரு பண்டிதனாக்கி തീർത്തിട്ടാ. அந்த கதையை நான் சொல்லித்தரேன் அப்படின்னாக்கும் இங்க ஜனமேஜயனுக்கு அந்த சத்யவிரதனோடு அந்த கதையை அந்த மகத்துவமான கதையை கோடு போட்டு காட்டிண்டு இந்த ஸ்ரீமத் தேவி பாகவதத்துல திருதிய ஸ்கந்தத்துல 9வது அத்தியாயம் முடிவடைகிறது. அடுத்த அத்தியாயத்துல 10வது அத்தியாயத்துல திருதிய ஸ்கந்தத்துல சத்யவிரதனோடு கதையாக்கும் ஆரம்பமாகும்.